அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. விடியல் இணையதளத்தின் மற்றும் ஒரு யூடியூப் நிகழ்ச்சியோடு அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். அதாவது இன்று இலங்கையினை பொறுத்தவரையில் பேசுபொருளாக மாறியுள்ள விடயம்தான் எமது அண்டை நாடான இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கைக்கான விஜயம். அதாவது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் விடுத்த அழைப்பினை ஏற்று இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை வெள்ளிக்கிழமை பிற்பகல் இலங்கைக்கான 4வது விஜயத்தினை அவர் மேற்கொள்ள உள்ளார். இது ஒரு 2 நாட்கள் கொண்ட உத்தியோகபூர்வ விஜயமாக இருக்கின்றது. இந்த விஜயத்தின் நாளை வெள்ளிக்கிழமை இலங்கை வருகின்ற அவர் ஞாயிற்றுக்கிழமை இந்தியா புதுடில்லி திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயம் அவர் இலங்கைக்கு நேரடியாக டெல்லியிலிருந்து வராமல் அவர் தாய்லாந்தினுடைய தலைநகரான பேங்காக் நகரிலிருந்து இலங்கைக்கு வரவிருக்கின்றார். அதாவது தற்போது பேங்காக் நகரில் பிம்ஸ்டெக் எனப்படுகின்ற அரசு தலைவர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வேண்டி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை புதுடில்லியிலிருந்து பயணமானார். அதாவது தாய்லாந்து நாட்டினுடைய பிரதமர் அழைப்பை ஏற்று அவர் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றிருக்கின்றார். அந்த மாநாடு நிறைவடைந்த கையோடு அவர் அங்கிருந்து அதாவது தாய்லாந்தின் தலைநகரான பேங்காக்கிலிருந்து இலங்கைக்கு வரவிருக்கின்றார். இந்த பிம்ஸ்டெக் மாநாட்டில் இலங்கை சார்பாக இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்களும் அதுபோன்று வெளிவார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்களும் தற்போது பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு மேற்கொள்ளும் 4வது விஜயமாக இது கருதப்படுகின்றது. பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இதற்கு முதல் 3 தடவைகள் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார்கள். குறிப்பாக 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி கால பகுதியில் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடைய அழைப்பினை ஏற்று இலங்கைக்கு நரேந்திர மோடி அவர்கள் விஜயம் செய்தார். அதன் பிற்பாடு 2017ஆம் ஆண்டு இடம்பெற்ற சர்வதேச வெசாக் நிகழ்வுக்கு பங்கேற்பதற்காக விஜயம் செய்தார். 2வது தடவை. 3வது தடவையாக எல்லோருக்கும் தெரிந்தபடியே 2019ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலினை அடுத்து இலங்கை பாதுகாப்பற்ற நாடு என்று பல நாடுகள் முழு உலகமும் அறிவித்திருந்தது. இதனை இல்லாமல் செய்வதற்காக வேண்டி நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்து இலங்கை ஒரு பாதுகாப்பான நாடு என்பதை உலகுக்கு நிரூபிப்பதற்காக வேண்டி அவர் விஜயம் செய்தார். இப்படி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நேற்று இன்று அல்ல பண்டைய காலம் முதல் நெருங்கிய உறவு காணப்படுகின்றது. அதாவது இந்த உறவினை தொப்புள் கொடி உறவு என்று கூட அழைப்பார்கள். என்பது பக்கத்து நாடான இந்தியா இலங்கை நெய்பர்ஹுட் ஃபெஸ்ட் அதாவது அயலவருக்கு முதலிடம் என்ற அடிப்படையில் பல உதவிகளை இலங்கைக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கூறப்போனால் இலங்கையில் இடம்பெற்ற 30 வருட கால யுத்தத்தினை முடிவு கொண்டு வருவதற்காண்டி இலங்கை அரசாங்கத்திற்கு பல உதவிகளை அந்த யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இந்தியா வழங்கியது. அதுபோன்றுதான் அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் இந்தியா பல உதவிகளை இலங்கைக்கு வழங்கியது. அதன் பிற்பாடு கூட தொடர்ச்சியாக உதவி வழங்கி வந்தது. அதுபோன்றுதான் 2021ஆம் ஆண்டு உலகில் ஏற்பட்ட கோவிட்-19 தொற்று அதாவது கொரோனா வைரஸ் பரவலின் போது கூட இலங்கை அரசாங்கத்துக்கு தேவையான மருந்து போட்டு பல உதவிகளை இந்தியா வழங்கியதை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. இப்படி மிக நீண்ட கால உறவினை கொண்ட இலங்கை பல உதவிகளை வழங்குகின்ற இந்த இந்தியா இலங்கையோடு மிகவும் நெருக்கமாக செயல்படுகிறது. அதாவது IMF சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு கடனுதவி வழங்குவதற்காக தேவையான அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் இந்தியா பங்கு கொண்டது. இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருக்கின்ற அந்த இரும்பு பெண்மணி அவர்கள் பங்கேற்று பல உதவிகளை இலங்கைக்கு கட்டாயம் வழங்க வேண்டும் என்று இந்தியா அழுத்தம் கொடுத்தது. இப்படி தொடர்ச்சியாக இந்தியா உதவி வரும் நிலையில் தான் அண்மையில் தேசிய மக்கள் சக்தி அதாவது NPP அரசாங்கம் ஆட்சி அமைத்த பிற்பாடு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் அவருடைய 1வது உத்தியோக விஜயத்தினை இந்தியாவுக்கு மேற்கொண்டிருந்தார். இந்த விஜயத்தின் போது அவர் இந்திய பிரதமர் அவர்களை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள அழைப்பை விடுத்திருந்தார். அவருடைய அந்த அழைப்பினை ஏற்றுத்தான் நாளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை கொழும்பு வந்தடைய உள்ளார். அதாவது இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இலங்கைக்கு வருவதில் உள்ள 1வது சர்வதேச தலைவராக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காணப்படுகிறார். இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த இந்திய பிரதமருடைய விஜயத்தின் போது இலங்கைக்கு வரும் இந்திய பிரதமர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார்.
அதுபோன்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் சந்தித்து பேச்சு நடத்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் சனிக்கிழமை இடம்பெறுகின்றது. அதுபோன்றுதான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கும் ஒரு பாரிய நிகழ்வு ஒன்று கொழும்புகளில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் சிறுபான்மை கட்சிகள், அதாவது சிறுபான்மை அரசியல் தலைவர்கள், குறிப்பாக மலையகத்தைச் சேர்ந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அதுபோன்று தமிழ் கட்சிகளான இலங்கை தமிழரசு கட்சி போன்ற பல கட்சிகளுடைய முக்கியஸ்தர்களை சந்தித்து பேச்சு நடத்துவதற்காக வேண்டியும் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று முஸ்லிம் அரசியல்வாதிகளையும் சந்தித்து பேசுவதற்காக எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இந்த ஜனாதிபதி உடனான சந்திப்பின் போது பல ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப்பட இலங்கைக்கு இந்தியாவுக்கு முன்னே பல ஒப்பந்தங்கள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டன. இதுவரைக்கும் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பாக இதுவரைக்கும் எந்தவித இதுகளும் வெளியிடப்படவில்லை. அதேவேளைதான் நாளை அதுபோன்றுதான் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் ஒரு பாரிய ஒரு திட்டம் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையம் ஒன்று கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்தின் சம்பூர் பிரதேசத்தில் இந்திய அரசாங்கத்தின் பாரிய நிதியுதவியில் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கலினை உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக் அவர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இணைந்து கொழும்பிலிருந்து ஜனாதிபதி செயலகத்திலிருந்து இந்த திட்டத்தினை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்க உள்ளார்கள். அதுபோன்றுதான் நாளை, அதாவது ஞாயிற்றுக்கிழமையாக இந்திய பிரதமர்கள் இலங்கை ஜனாதிபதியுடன் அனுராதபுரத்துக்கு விஜயம் செய்து இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் மேற்கொள்ளப்படுகின்ற சில திட்டங்களை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்க உள்ளார். அதுபோன்றுதான் இந்திய பிரதமர்கள் அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதி விகாரைக்கு நேரடியாக விஜயம் செய்து சமய வழிபாடுகளில் ஈடுபட உள்ளார். இந்திய பிரதமருடனான இந்த விஜயத்தின் போது மிக முக்கியமாக இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் மேகன் அவர்கள், அதுபோன்றுதான் இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் போன்ற பல முக்கியஸ்தர்களும் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார்கள். இப்படி இந்த பல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த இந்திய பிரதமருடைய விஜயம் இலங்கையிலும் இந்தியாவிலும் பாரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. குறிப்பாக எதிர்கட்சிகளினால் விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சந்திப்பின் போது, இந்த இந்திய பிரதமருடைய இலங்கை விஜயத்தின் போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் சந்திப்பார் என்று நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்தியாவில் எதிர்கட்சிகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது தமிழ்நாட்டின் ஆட்சி அமைக்கின்ற ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று அவருடைய சட்டசபையில் ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. அதாவது ஏற்கனவே 1978ஆம் ஆண்டு ஸ்ரீமாவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கைக்கு இந்தியாவினால் வழங்கப்பட்ட கச்சதீவினை மீண்டும் இந்தியா பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் ஒன்று தமிழ்நாடு சட்டசபை நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது இலங்கைக்கான இந்திய பிரதமர் விஜயம் நடைபெற உள்ள நிலையில் இடம்பெற்றுள்ளமை இந்திய அரசியலில் பாரிய திருப்புணியாக இருக்கின்றது. அதாவது ஸ்டாலினுடைய கட்சி, அதாவது தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவுடைய எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளித்து வருகின்றது. அப்படிப்பட்ட எதிர்கட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி ஆட்சி அமைக்கின்ற சட்டமன்றத்திலே இந்திய பிரதமருக்கு நெருக்கடியை கொடுக்கின்ற வகையிலான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளமை ஒரு பாரிய சர்ச்சையினையும் தோற்றுவித்துள்ளது. அதுபோன்றுதான் தமிழக மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை தொடர்பாகவும் இந்திய பிரதமருடைய இலங்கை விஜயத்தின் போது விரிவாக கலந்துரையாடப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் பாரிய அளவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது இவ்வாறான நிலையில் இலங்கைக்கு இந்திய பிரதமர் வருகிற இலங்கையிலும் கூட இந்திய பிரதமருடைய விஜயம் பாரிய விமர்சனத்துக்குள்ளாகிறது. இன்று கொழும்பில் ஒரு ஊடகம் நடத்தப்பட்டு சில அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், இந்த விஜயத்தினூடாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த முறை விஜயத்தினூடாக இலங்கை இந்தியாவின் ஒரு பலஸ்தீனமாக எதிர்காலத்தில் மாறும் என்று ஒரு கூற்று ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று பல பாதுகாப்பு தொடர்பான இலங்கையின் இறையாண்மையை பாதிக்கக்கூடிய வகையிலான பல ஒப்பந்தங்கள், பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இதே வேளைதான் நேற்று மாலை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் பங்கேற்ற அமைச்சரவை பேச்சாளர் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் அவர்களிடம் இது தொடர்பான பல கேள்விகள் தொடங்கப்பட்டது. குறிப்பாக அதானியுடைய மின்சக்தி திட்டம் நிறுத்தப்பட்டமை தொடர்பில் இந்திய பிரதமருடன் கலந்துரையாடப்படுமா, அதுபோன்று பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் ஏதாவது கைச்சாத்திடப்படுமா, அதுபோன்று வேறு வேறு திட்டங்கள் ஏதாவது தொடர்பாக கைச்சாத்திடப்படுமா என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு எந்தவித பதிலும் அமைச்சரவை பேச்சாளரால் வழங்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் தான் இந்த பாதுகாப்பு தொடர்பான சில ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறதாக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஏதாவது ஒப்பந்தங்கள் முன்வைக்கப்பட இதற்கு பிரதான காரணம் என்றால் இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அவர்களும் இந்த விஜயத்தில் பங்கேற்க உள்ளார். இந்திய பிரதமர் விஜயத்தில் பங்கேற்க உள்ளார். இதன் காரணமாக தான் இது ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த இலங்கை இந்தியா இடையிலான இந்த
நெருங்கிய உறவு காணப்படுகின்ற நிலையில் இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகின்ற போது மேற்கொள்ளப்படுகின்ற ஒப்பந்தங்கள் தொடர்பிலாக ஒரு வெளிப்படைத்தன்மையினை இரு நாடுகளும் குறிப்பாக இலங்கை அரசாங்கமும் கொழும்பில் இந்திய தூதரகமும் பேண வேண்டும் என்று இலங்கை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக என்னென்ன ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்தப்படும். இதன் மூலமாக தேவையற்ற இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான தேவையற்ற பிரச்சாரங்களை நிவர்த்தி செய்ய முடியும் என்று இலங்கை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். ஏனென்றால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நேற்று பண்டைய காலம் முதல் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது. இந்த தொடர்பினூடாக இலங்கை மக்களுக்கு தேவையான பல உதவிகளை வல்லரசாக இருக்கின்ற இந்தியா தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. அதாவது அவர்களுடைய நெய்பர்ஹுட் ஃபெஸ்ட், அயலவர்களுக்கு முதலிடம் என்ற அடிப்படையில் பல உதவிகளை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. இந்த உதவிகள் எதிர்காலத்தில் இலங்கைக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இப்படியான உதவிகளை தேவைப்படுகின்ற இரு நாடுகளுக்கு இடையிலான இப்படியான உதவியை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்ற இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவில் ஒருபோதும் விரிசல் ஏற்படக்கூடாது என்பதுதான் இலங்கையில் உள்ள அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்நோக்காக இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் இலங்கையின் இறையாண்மை பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில் இந்தியாவினுடைய செயற்பாடும் அமையக்கூடாது என்பதிலும் கூட இருக்கின்றார்கள். ஸோ இவ்வாறான நிலையில் தான் இந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் இலங்கை மக்களால் அதிகமாக வரவேற்கப்படுகின்றது. அந்த வரவேற்கப்படும் இந்த பேச்சுவார்த்தை இந்த விஜயத்தின் போது எவ்வாறான விடயங்கள் பேசப்படும், குறிப்பாக கச்சதீவு தொடர்பாக பேசப்படுமா, அதானியினுடைய மின்சார திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்ட பேசப்படுமா போன்ற பல திட்டங்கள் தொடர்பு என்னென்ன பேசுவார்கள் என்று இலங்கை மக்கள் மாத்திரமல்ல, இந்திய மக்கள் மாத்திரமல்ல, முழு சர்வதேசமும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த சந்திப்புகளில் பேசப்படுற விடயங்கள் தொடர்பில் இலங்கை மக்களுக்கு மாத்திரம் முழு உலகத்துக்கும் எங்களுடைய இந்த இரண்டு நாடுகளும் உத்தியோகம் அறிவிப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். இதன் மூலமாக இந்த எதிர்கட்சிகள் அல்லது அரசியல் விமர்சகர்களால் மேற்கொள்ளப்படும் தேவையற்ற பிரச்சாரங்களுக்கு இலகுவாக முடிவு கட்ட முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். அதே போன்று இந்திய பிரதமருடைய இலங்கை விஜயத்தின் போது இடம்பெறுகின்ற முக்கிய தகவல்களையும் உங்களோட நாளை அல்லது நாளை மறுதினம் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். குறிப்பாக அவருடைய விஜயம் தொடர்பான பல அப்டேட்டுகள் உடனுக்குடன் வழங்குவதற்காகவும் தயாரிக்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வஸ்ஸலாம்.